அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சாபம் விவரங்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஒருவர் பலவித சூழ்நிலையில் வம்சாவளியாக துன்பப்பட்டு கொண்டு இருப்பின் அவர் பிரேத சாபம், தேவதோஷம், சர்ப்பதோஷம், பெண்கள் சாபம், பித்ருதோஷம், அபிசாரா சோபம் மற்றும் செய்வினை கோளாறு, திருஷ்டி தோஷம், கெட்ட ஆவி கோளாறு போன்ற சாபங்களில் பாதிக்கப்பட்டு இருப்பது தெரிய வரும். இதை அவரது ஜனன ஜாதக கிரக நிலை கொண்டு கண்டிப்பாக அறிந்துவிட முடியும். முதலாவதாக பிரேத சாபம். பிரேத சாபம் என்பது ஒருவரது குடும்பத்தில் இறப்பு நேரும் போது இறப்பு நடந்த இடத்தை சுற்றி சுமார் 88 அடி தீட்டு ஏற்படுகிறது. இதை சிலர் பொருட்படுத்தாமல் உணவு அருந்துதல், பூஜை செய்தல், தாம்பத்திய தொடர்பு கொள்ளுதல் போன்ற காரியங்களில் ஈடுபடுவதால் உண்டாவதாகும். மேலும் பிணத்தை வைத்துக்கொண்டு முறை செய்வதற்காக சண்டை போட்டுக் கொள்வது, பாகம் பிரிப்பது, கடன் கொடுத்தோர் கடனை திருப்பி செலுத்துதல், இதனையெல்லாம் சாபம் கண்டிப்பாக உங்களை தொடரும். இதற்கு என்ன விளைவு என்றால் தீராத நோய் ஏற்படும், அடிக்கடி விபத்துக்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும், மனதில் நிம்மதியே இருக்காது, எந்தவித காரியமும் சுலபமாக முடியாது. இது எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்படைய செய்யும். மன வாழ்க்கையில் வெறுப்பு, பிரிவு ஏற்படும், புத்திரதோஷம் கொடுக்கும், தேவையற்ற பொருள் நஷ்டம் கொடுக்கும், புத்தி ஒரு சமயம் போல் மாறாது. அடுத்ததாக இதுக்கு என்ன பரிகாரம் என்றால் புரட்டாசி மகாலய அமாவாசை என்று நதிக்கரையில் இறந்தவர்கள் நினைத்து சிதார்த்தம் கொடுத்தவர் உங்களுக்கு நல்லது கிடைக்கும். தேய்பிரை பரணி நட்சத்திரம் என்று பெரியோர்களுக்கு வஸ்திர தானம் கொடுக்க வேண்டும். பிரதோஷத்தன்று மௌன விரதம் இருப்பது இன்னும் சிறப்பான பலனை தருகிறது. சனிக்கிழமை என்று அம்மன் சன்னதியில் லலித சங்கரநாமம் படித்து வர கண்டிப்பாக நல்லது நடக்கும். அடுத்ததாக தேவதோஷம். தேவதோஷம் என்பது வீட்டில் பரம்பரையாக பூஜை படங்கள் அல்லது எந்திரங்கள் அல்லது விக்கிரகங்கள் இவற்றை பூஜித்துவிட்டு பிறகு இவைகளை பூஜை செய்யாமல் அலட்சியப்படுத்துவதால் வருவது இது தேவதோஷமாகும். விளைவு என்னவென்றால் எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் வீட்டில் தங்காது, செலவாக இருக்கும். உற்றார் உறவினர் மூலம் செலவு, வம்பு வழக்கு, பிரயாணத்தால் செலவு, மருத்துவத்தால் செலவு, உறவுகள் பகையாக மாறும், பக்கத்து வீட்டார்களால் சதா பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும், தாம்பத்தியத்தில் வெறுப்பு ஏற்படும். இதற்கு என்ன பரிகாரம் என்றால் அம்மனுக்கு, அதாவது அம்மன் சன்னதிக்கு முன்பு 8 முக தீபம் ஏற்றி வழிபட்டு வர வேண்டும். குறைஞ்சபட்சம் 8 மாதங்களாவது நீங்கள் இந்த தீபத்தை ஏற்பட வேண்டும். 12 செவ்வாய்க்கிழமை அம்மன் கோவிலுக்கு சென்று சர்க்கரை பொங்கல் தானம் செய்ய வேண்டும். 12 சனிக்கிழமை அம்மன் கோவிலுக்கு அல்லது விநாயகர் கோவிலுக்கு சென்று லலித சங்கரநாமம் பாராயணம் செய்துவிட்டு வர வேண்டும். கடலை சுண்டல் 12 பேருக்காவது தானம் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக நாகதோஷம், சர்ப்பதோஷம். சர்ப்பதோஷம் என்பது பெண்களுக்கு இழைத்த அநீதியால் வருவது. கன்னி பெண்களை திருமணம் செய்வதாக சொல்லி ஏமாற்றுவது, வேறொரு பெண்ணை மணப்பது, நண்பனது மனைவியை நிர்பந்தத்தால் பால் செய்வது, அதிகாரத்தால் பெண்ணை பணிய வைப்பது, மணமான பெண், விதவை பெண், வாழாமல் வீட்டில் இருக்கும் பெண், இந்த பெண்களிடம் நன்றாக வாழ வைப்பேன் என்று உறுதி கூறி சில மாதங்கள் வாழ்ந்துவிட்டு நடுவீதியில் விட்டு ஓடிவிடுவது, மனநிலை பாதிக்க பெண்களை துவம்சம் செய்வது, சந்தர்ப்ப சூழலில் நம்பிவிடும் பெண்களை மோசம் செய்வது, ஒன்றும் அறியாத சிறுமிகளை கெடுப்பது, முதல் மனைவி மனது நோக 2வது மனைவியை கொண்டு வருவது, இதுவே சர்ப்பதோஷமாகும். இது உங்களை வாட்டி வதைக்கும். இதன் விளைவு என்னவென்றால் மனைவி கள்ள தொடர்பு வைத்து பலவித அவமானத்துக்கு உள்வாக்குவார்கள். மனைவியிடத்தில் எதற்கெடுத்தாலும் சண்டை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக நுழைவே பிடிக்காது. பெண் குழந்தைகள் தன் இஷ்டத்துக்கு நடந்த அவமானத்துக்கு உள்ளவார்கள். தாய் சகோதரிடத்தில் மனவேற்றுமை உண்டாக்கி கொண்டே இருக்கும். கணவன் மனைவியிடத்தில் அந்யோன்யம் இருக்காது. மன வாழ்க்கையில் சொந்தத்தில் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக குறையும். தொழில் விசேஷ கணவன் மனைவிக்கிடையே அபியராய துபேதங்கள் உருவாகும். தொழில் நிர்பந்தமாக கணவன் மனைவி பிரிவு ஏற்படும். தன் மனைவி சுகத்துக்கு தான் வேறு ஆள் கொண்டு வரும் நிலை ஏற்படும். அண்ணன் மனைவி, தம்பி மனைவி, மாமியார் மருமகன் மாமனார் தொடர்பு ஏற்படும். குடும்பத்தில் மனைவியிடத்தில் அனுதினமும் கோபம் ஏற்பட்டு கொண்டு இருக்கும் இந்த நாகதோஷத்தால். இதற்கு என்ன பரிகாரம் என்றால் இந்த நிலை மாற திருமணமாகாத ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கலாம். சூழ்நிலை இல்லாமல் ஏழை பெண்களுக்கு உடை தானம், அன்னதானம் கொடுக்கலாம். பௌர்ணமி என்று அம்மன் கோவிலுக்கு சென்று அன்னதான பொட்டலம் கண்டிப்பாக கொடுக்கலாம். இது முக்கியத்துவம் வாய்ந்தவையாகவே
பார்க்கப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை என்ற அம்மனுக்கு வேப்பிலை பாவாடை அணிவித்து துவரை சுண்டல் தானம் கொடுக்கலாம். அடுத்ததாக பித்ருதோஷம். பித்ருதோஷம் என்பது வயதான பெற்றோர்களை கவனிக்காமல் விடுவது. நன்றாக வளர்ந்து எதிர்காலத்தை அமைத்து கொண்டு வாழ வைத்த பெற்றோர்களை வயதான காலகட்டத்தில் தவிக்க விடுவது, அடிக்கடி திட்டிக் கொண்டே இருப்பது, தனக்கென்று உயர்தர உணவும் பெற்றோர்களுக்கு என்று தரம் குறைந்த உணவும் கொடுத்து இம்சைக்குள்ளாவது, பெரியோர்களை அலட்சியப்படுத்தி பணியாட்களாக கருதுவது, தனது பெற்றோர்கள் என்று சொல்லிக்கொள்வதே வெட்கப்படுவது, இயற்கை பாதிப்பிலிருந்து பெற்றவர்களை காப்பாற்றப்படாமல் அவர்கள் நடுத்தருவில் விட்டு விடுவது, இது எல்லாம் பித்ருதோஷமாகும். இது என்ன விளைவு என்றால் அடிக்கடி புத்தி மாறாட்டம் ஏற்படும், தன் இனத்தை விட்டு வேறு இனத்தில் பிறர் வெறுக்கும்படி திருமணம் நடக்கும், தான் பெற்ற பிள்ளைகள் பெரியோர்கள் ஆதரவு கிடைக்காது, இது எல்லாம் உங்களுக்கு விரைவாக நடக்கும். இது புத்திர தோஷமும் கண்டிப்பாக ஏற்படும். இதற்கு என்ன பரிகாரம் என்றால் பெரியவர்கள் இருந்த தினத்தன்று பெரியவர்களுக்கு அன்னதானம் உடைதானம் கொடுப்பது, யாகம் செய்யும்போது பெற்றோர்களுக்கு உணவு மட்டும் தானம் கொடுப்பது, கோடை காலத்தில் நீர் மோர் அல்லது தண்ணீர் பந்தல் அமைத்து மோர் தண்ணீர் தானம் கொடுப்பது, தண்ணீர் பைப் பொது இடத்தில் அமைத்து தருவது, இவ்வகையெல்லாம் பித்ரு தோஷத்தை கண்டிப்பாக போக்கலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.